இவ்வளோ ட்ரை பண்ணிவிட்டு வெயிட் மட்டும் குறையில ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்டாக என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்ணவங்க 10-15 மெத்தடில் ட்ரை பண்ணி விட்டுருக்கலாம். ஏன் அப்படின்னா வெயிட் குறையல அப்படின்னு. நான் சொல்கிறேன், இந்த மெத்தடை நீங்கள் ஒரு மாதத்தில் சேலஞ்சாக எடுத்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உண்மையாகவே வெயிட் குறையும். நான் எந்த மெத்தட் சொல்ல போகிறோம் அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபுட்டு தான். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஹெர்பலைஃப் ஃபுட்டு மில்க் ஷேக் மாதிரி தாங்க இருக்கும். நீங்கள் காலையில் 4 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த 4 இட்லியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மில்க் ஷேக் குடிக்கணும். இது கேலரிஸ் பேஸ் மூலியமாக தான். இந்த ஃபுட்டு எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஐடியில் மட்டும்தான் வாங்கணும், வேறு எங்கேயும் வாங்கக்கூடாது. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஐடியில் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு கிடைக்கும். இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபுட்டு சொல்லிட்டேன். இந்த ஃபுட்டு எப்படி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரிஸ் பேஸ் மூலியமாக தான் வெயிட் லாஸ் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஹெர்பலைஃப் ஷேக் குடிக்கணும். நைட்டு சாப்பாட்டுக்கு பதிலாக ஹெர்பலைஃப் ஷேக் குடிக்கணும். நான் சொன்ன மாரி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஹெர்பலைஃப்பில் வெயிட் லாஸ் பண்ணும்போது எக்ஸாக்டாக என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா 1 ஷேக் மேட் ப்ரோட்டீன் பவுடர் ஃப்ரெஷ். இந்த 4 ப்ராடக்ட் போதும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். 4 ப்ராடக்ட் எப்படி ஷேக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த ஹெர்பலைஃப் ஷேக் குடிக்கும்போது ஒரு மாதத்தில் எத்தனை கிலோ வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஹெர்பலைஃப் ஷேக் குடிக்கும்போது 2-3 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். இந்த 4 ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கிளென்சிங் ப்ரோக்ராம் நடக்கும். கிளென்சிங் ப்ரோக்ராமும் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பாடியில் தேவையில்லாத கழிவுகளை ரிமூவ் பண்ணுறதா கிளென்சிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. பாடியில் கிளென்சிங் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெயிட் லாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ தாங்க நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக விட்டுறீங்க. நீங்கள் 10 கிலோ 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெர்பலைஃப் ஷேக்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட்டு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்பலைஃப் ஃபுட்டை ஒரு மாதம் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. பாருங்கள், நம்ம எந்த பொருள் வாங்கணுமே அது குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம வாங்குவோம். எக்ஸாம்பிள், 1 கிலோ ஆப்பிள் 250 ரூபாய். அப்போ எந்த பொருள் வாங்கினாலுமே குவாலிட்டியாக இருக்குதா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வாங்குவீங்க. ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனியில் ஹை குவாலிட்டி ஃபுட்டாக தான் கொடுப்பாங்க, லோ குவாலிட்டி ஃபுட்டாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹெர்பலைஃப் ஃபுட்டு ஏன் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும். இந்த கோச்சிங் மூலிமா வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே டிஸ்பிளேல இருக்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.